ஹலோ நண்பர்களே, இது உங்கள் வாய்ஸ் டெக் சேனல், நம்ம ஒரு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, Realme டிவியோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த டிவி யாரும் எனக்கு ரிவ்யூன்றலாம் கொடுக்கல, நான் என்னுடைய சொந்த பைசால வாங்கியிருக்கேன். இது எல்லாம் நம்மளோட சேனலுக்காகவும் உங்களுக்காகவும் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலில் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், இதுதான் Realme டிவி, ஆண்ட்ராய்டு டிவி பார்த்துங்க. இதை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க ஓப்பன் பண்ணுவோம். டிவியோட வெயிட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. டிவியை நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேனுவல் கைடு இருக்குது. மேனுவல் கைடோட பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கைடு இருக்குது. அதாவது இந்த டேபிள் மவுண்ட்லாம் எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ரிமோட் இருக்குது. ரிமோட்டில் பார்த்திங்கன்னா ரிமோட் ரொம்பவே வந்து வெயிட்டு கம்மியாக தான் இருக்குது. வெயிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பட்டன்ஸ்லாம் ரொம்பவே இல்லை, ரொம்ப ஷார்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. பின்னாடி பேட்ரி போடுறது கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அவங்களே பேட்ரி வந்து டபுள்யூ கொடுத்துருக்கனால நம்ம பேட்ரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா டேபிள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிற ரெண்டுத்துக்கும் வந்து மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பாக்ஸ்க்குள்ளே இது தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ரிமோட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிசைனில் தான் இருக்குது. மேலே தான் பட்டன் இருக்குது, கீழே வந்து நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பட்டன் அப்படிங்கிறது ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப், அமேசான் ப்ரைம் வீடியோ, அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் இப்படிங்கிற எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸுக்கு யூஸ் பண்ணவும் ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமோட் ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்குது. இது டிவி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். டிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 32 இன்ச்சு 80 சென்டிமீட்டருங்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பெசலெஸ் டிஸ்பிளே. ஸோ பெசல் வந்து இருக்கிறதே தெரியல. நம்ம இதில் உள்ள போர்ட்டெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ அவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஏவி போர்ட்டுக்கு உள்ள அந்த 3 கலருக்குள்ளே அந்த இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டனா போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. HDMI பார்த்தீங்கன்னா 3 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. HDMI 1, 2, 3 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் USB 2.0 அப்படிங்கிறதுக்காக 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா லேன் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்க்க போகிறோம். இதோட எம்ஆர்பி ரேட்டு பார்த்தீங்கன்னா 14,999 ருபீஸ். பட் இதை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து 12,999 ருபீஸ். டிவியை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டேபிள் மவுண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணியாச்சு. டிவியை ஆன் பண்ணால் Realme டிவி அப்படின்ட்டு வருது. இது என்ன வருது அப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்படின்ட்டு வருது. இது ஆண்ட்ராய்டு டிவினால ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது லோட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் கேட்குது. லாங்குவேஜ் வந்து நான் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்து நான் செட்டப் வந்து ஓகே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு டிவியும் ரிமோட்டும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சேம் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அது வந்து கேட்குது, அதையும் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம மொபைலை எப்படி செட்டப் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து செட்டப் பண்ண சொல்லுது. எல்லா மெயில் ஐடி அந்த மாதிரி நார்மலாக கேட்கும்ல மொபைலில், அந்த மாதிரி தான் இதுலேயும் யூஸ்ஃபுல்லாக வந்து கேட்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை இருக்கிறனால ஒய்ஃபை நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம வந்து பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சைன்இன் கேட்குது கூகுள். நான் வந்து ஸ்கிப்பு கொடுத்துட்றேன். ஸ்கிப்பு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்செட் கேட்குது. நான் அப்செட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து லொக்கேஷன் கேட்குது, எஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு எஸ் இம்ப்ரூவ் ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்குமே வந்து நம்ம மொபைல் மாதிரி தான். என்ன டிவி வேணும்னு கேட்குது, நான் ஆண்ட்ராய்டு டிவி அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லோட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு ஏதாச்சும் ஒன்று எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுத்துருங்க.
ஒரு வழியாக செட்டப் பண்ணியாச்சு. இதுதான் ஹோம் பேஜ். இதில் நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வேணுமா, இல்லை அமேசான் ப்ரைம் வீடியோ வேணுமா, இல்லை யூடியூப் வேணுமா அப்படிங்கிறது எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூடியூப்பில் இப்போ நம்ம சேனல்லே நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். வாஷ்டெக் 360 அப்படின்ட்டு வந்து டைப் பண்ணுவோம். நம்ம சேனல் இந்த வந்துருச்சு. ஓகே, ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம், எப்படி கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. 1080p வந்து ரெசல்யூஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. சரி, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாங்க பார்ப்போம். வால்யூம் அப்படிங்கிறது நான் ரொம்பவே பாதி தான் வச்சுருக்கேன், ஒரு 60% தான் வச்சுருப்பேன். பட் அதுக்கே பயங்கர சவுண்டாக இருக்குது. ஃபுல்லாக வச்சா உண்மையிலே பயங்கர சவுண்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது 24 வாட்ஸுக்குள்ளே ஸ்பீக்கர் கொடுத்துருக்கனால ரொம்பவே பார்த்திங்கன்னா சவுண்டாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அண்டு அன்பாக்சிங் வந்து நம்ம பார்த்தாச்சு. பட் இது ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு 2 நாளாச்சும் யூஸ் பண்ணால் தான் நான் வந்து சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு இந்த டிவியோட ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்குன்னே ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.